This is Tanu. Welcome back to our channel. இந்த மாதிரி vlog எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு. ஏன்னா நான் காலேஜ் டைம்லலாம் vlog அந்த மாதிரிலாம் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒர்க்கு அப்படியே போனதுனால vlogயே மறந்தாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ, அதனால தான் vlog எடுத்துகிட்டு இருக்கேன். என்ன ஸ்பெஷல் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ராப்சர் கிஃப்ட்ஸ்ன்னு வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் வச்சுருக்கேன். கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸ்க்காகவே வச்சுருக்கேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நியூவாக வந்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த பேஜ் நேம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஃபேஷன் டேல்ஸ். ஸோ ராப்சர் கிஃப்ட்ஸை வந்து ஷார்ட் பண்ணி ஆர்ஜி ஃபேஷன் டேல்ஸ். இந்த ஃபேஷன் டேல்ஸில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லா அக்சசரிஸுமே நம்ம வந்து வச்சுருக்கோம். லைக் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் பிரேஸ்லெட்லேயே பார்த்திங்கன்னா இப்போ செயின் பிரேஸ்லெட்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்விசிபிள் செயின், அந்த மாதிரி எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் என்னென்ன வந்துட்டுருக்கோ அது எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். நம்ம பேஜ் பார்த்திங்கன்னா இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து போஸ்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்ம பேஜில் போஸ்ட் பண்ணது இல்லாமல் உங்களுக்கு வேறு அக்சசரிஸ் வேறு ஏதாவது வேணும்னாலுமே நீங்கள் அதோட ஸ்க்ரீன்ஷாட் நமக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் நமக்கு அவைலபிளாக இருக்கா என்னென்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இவ்வளோ பேசிட்டேன். அது ஏன் ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. அதுவும் கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ராப்சர் கிஃப்ட்ஸில் நம்மளோட ஓல்டு கஸ்டமர். அவங்க தான் வந்து இன்விசிபிள் செயின் வந்து நான் ரீசெண்டாக போஸ்ட்டில் போட்டிருந்தேன். பேர்ல்ஸ் வச்சு வந்து ஒரு இன்விசிபிள் செயின் வந்து போட்டிருந்தேன். அந்த இன்விசிபிள் செயின் வந்து 4 நம்மக்கிட்ட அந்த ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டரை தான் வந்து இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் ஆர்டருமே பார்த்தீங்கன்னா சேம் டே வந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த 3 ஆர்டரோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து காட்டுறேன். இந்த vlog வந்து அதுக்காகவே நான் ஸ்பெஷலாக வந்து எடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட நியூ பேஜில் கிடச்ச ஃபர்ஸ்ட் ஆர்டர். அதனால வந்து கண்டிப்பாக இதை vlog எடுக்கணும்னு சொல்லி தான் இந்த vlog. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செயின் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆர்டர்ன்றதுனால ரொம்ப ஸ்பெஷல்ன்றதுனால பார்த்து உட்காந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் வந்து நமக்கு 4 இருக்குது. 4 ஃபுல்லாக இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து நம்ம ஹூக்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தா நான் பண்ணும்போது என்னோடய சைஸ்க்கு நான் கரெக்டாக பண்ணிட்டேன். கஸ்டமருக்கு பண்ணும்போது அவங்க நெக் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனால ஒரு 5 ரிங் மாதிரி இருக்கும், ஜம்ப் ரிங். அதை ஆட் பண்ணிட்டோன்னா அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் பண்ணியிருந்தது, நான் பண்ணி வீடியோ போடுறதுக்காக பண்ணியிருந்தது. அதை தான் ரெஃபரலாக வச்சு ஓகேன்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ இன்னொரு 4 பீஸ் தான், அதை முடிச்சுட்டு பார்க்கலாம். நான் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி லஞ்ச் பிரேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எனக்கு இவங்களோட சேனல் நட்சத்திர நாகேஷ், அவங்க சேனல் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ஒர்க் பண்ணும்போது எப்போயுமே பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோஸ் ஆர் வந்து சீரியஸ் ஏதாவது பார்த்துட்டே தான் ஒர்க் பண்ணுவேன். பார்த்துட்டு ஒர்க் பண்ணுறதோ இல்லையோ கேட்டுட்டு ஒர்க் பண்ணுவேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்களோட பேங்கிள் கலெக்ஷன் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த செகண்ட் ஆர்டர் வந்து நம்ம சில்க் த்ரெட் வந்து பேங்கிள் கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் சென்ட் பண்ணியிருந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ரெயின்ட்ராப் பேங்கிள் வந்து அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானுமே வந்து அதுக்கு காஸ்ட் எல்லாம் சொல்லி ஆர்டர் எல்லாமே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கடையில் போய் கேட்டால் தான் எனக்கு தெரியும் ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸ்லாம் வந்து இவ்வளோ காஸ்ட்டுன்னு. நார்மல் கிளாஸ் பேங்கிள்ஸ் மாதிரி தான் இந்த கிளாஸ் பேங்கிள்ஸும் வந்து ப்ரைஸ் இருக்கும்னு நினச்சிட்டு போனேன். பார்த்தா செம்ம ஷாக் எனக்கு. இருந்தாலும் அதை சுற்றி இப்போ வந்து ஒரு பெரிய ஹைட் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ரெயின்ட்ராப் கண்ணாடி வரையில். அண்ட் இட்ஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ். ஒரு டசனே இட்ஸ் லைக் அரௌண்ட் 200 or 300 rupees or something like that. அண்ட் எனக்கு மனசாக அது அவ்வளோ காசு கொடுக்கறதுக்கு. பட் ஐ ஃபீல் லைக் என்னோட மைண்ட் செட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் இருந்தது. என்னது இவ்வளோ காஸ்ட்டா அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ என்னோட டேபிள் பார்த்திங்கன்னா இப்படி தான் மெஸ்ஸியாக இருக்குது. ஏன்னா வீட்டில் கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால அப்படியே இந்த டேபிள் மட்டும்தான், அந்த ஸ்பேஸ்லேயே தான் எல்லா ஒர்க்குமே பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெசின் ஒர்க் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ராக்கி, உங்கள் பேபிஸோட ஃபர்ஸ்ட் ராக்கிக்காகவே கஸ்டமைஸ்டாக நம்ம வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல, எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ரிட்டன் கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். இது லைட்டிங் வந்து ப்ராப்பராக இல்லை.
இந்த மாதிரி வந்து நமக்கு என்ன காட் பிடிச்சிருக்கோ அது வந்து நம்ம ரிசனில் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒரு ப்ரீமியமாக இருக்கும். இதை நான் ப்ராப்பர் லைட்லேயுமே உங்களுக்கு காட்டுறேன். எல்லா செயினையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலாக அதுக்கு வந்து ஹூக்குமே ஆட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ க்யூட்டாக வந்திருந்தது. ஃபைனலி நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த 4 செயினையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேக் பண்ணி இன்னும் டிஸ்பேச் பண்ணுறது தான் ஒர்க் பெண்டிங் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு செயின் மட்டும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட 3rd ஆர்டர். இது வந்து எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க ஊரில் இல்லாததுனால வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் வச்சுட்டு நம்ம இந்த நாளே வந்து டிஸ்பேச் பண்ணிடலாம். ஸோ பேக்கிங் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்பிள் செயினுக்கு வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ப்ரேஸ்லெட் வந்து ஆட் பண்ணலான்னு நினச்சிருந்தோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ப்ளூ கலர் பீட்ஸ் பட்டர்ஃப்ளை ப்ரேஸ்லெட் பண்ணியிருந்தேன். அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ பீஸுமே ஆட் பண்ணியிருந்தோம். ஃப்ரீ பீஸ்க்கு பார்த்திங்கன்னா க்யூட்டான செல்ஃப் மோட்டிவேஷன் ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் சாக்லேட் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேக்கிங் vlog எடுக்கணும் அப்படி இப்படின்னு வாய் பேசிட்டு பேக்கிங்க்கு வந்து ரீல்ஸ்க்கு வந்து பாக்ஸில் பேக் பண்ணுற வீடியோலாம் எடுத்தேன். பட் அந்த பாக்ஸை நான் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி நானும் அதில் இன்வால்வ் ஆகுற மாதிரி கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். அதே மறந்துட்டு கொரியரே நான் டிஸ்பேச் பண்ணிகிட்டே வந்துட்டேன். கொரியர்லாம் போட்டுட்டு எஸ்டி கொரியரில் போடணும், சென்னைக்கு அனுப்புறதுனால அவங்களுக்கு எஸ்டி கொரியர்லாம் டிஸ்பேச்லாம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். வந்த பிறகு தான் நம்ம நாளைக்கு போடலான் இருந்தோமே, நம்ம வீடியோவே எடுக்கலையேன்ற ஞாபகம் வந்துச்சு. சரி இப்போ மாதிரி எடுக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நடு ராத்திரிக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, 10:52 கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நல்லா மற்ற மேக்கப்லாம் போட்டு இப்போ தான் உட்காந்து நான் அந்த வீடியோவே எடுக்க போகிறேன். வீடியோ எடுத்தாச்சு. ரேக்கில் வந்து இந்த ஒரு பிளேஸ் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு வீடியோ எடுக்க. அதுக்காக இருந்த எல்லாத்தையும் அப்படியே மெஸ்ஸாக இங்கே போட்டு வச்சாச்சு. பட் பரவாயில்ல, நான் வந்து 15 மினிட்ஸில் வந்து ரீல்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன். நான் ஆல்ரெடி காட்டியிருந்தேன்னு நினைக்கிறேன் இந்த ஆர்டர் ஒர்க்கு. முருகன் ஃபோட்டோக்கு அப்புறம் 2 கீ செயின். அது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு இது செஞ்சுருந்தேன், ஒரு குட்டி பையன் ஃபோட்டோ வச்சு பண்ணியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா அப்படியே பெண்ட் ஆகுது. என்னோடய மிஸ்டேக்னால தான் இப்படி பெண்ட் ஆகுது. நான் தான் வந்து கரெக்டாக மிக்சிங் பண்ணல. ஏதாவது வந்து நமக்கு இம்பார்ட்டண்டான ஆர்டர்ஸில் தான் வந்து இந்த மாதிரிலாம் சொதப்பல் நடக்கும். ஆனால் இப்போ திருப்பி வந்து இதில் ஊற்றி வச்சுருக்கேன், திருப்பி இது பண்ணணும். இந்த 2 பார்த்திங்கன்னா புதுசாக பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணருக்கு வந்து ஸ்டாண்ட் இல்லாமல் இருந்தது இல்லையா, ஸோ ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இந்த கிருஷ்ணருக்கும் பண்ணியாச்சு, அப்புறம் வந்து இந்த விநாயகாவுக்கும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அந்த கீ செயினுக்கு ஃபோட்டோ வச்சு இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இதுக்குரிய ஸ்டாண்டையும் அப்படியே இன்றைக்கே முடிச்சிட்டோம்னா இந்த ஒர்க் ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட 2nd ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதையுமே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி காட்டியிருந்தேன் அதே சில்க் த்ரெட் பேங்கிள் தான். ஸோ அதை பார்த்திங்கன்னா தனித்தனி பேங்கிளாக வந்து செப்பரேட்டடாக செக்யூராக நான் பேக் பண்ணிட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரீபீஸான சாக்லேட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்யூட்டான மோட்டிவேஷ்னல் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தோம். எல்லா பேக்கிங்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பிராண்டோட லோகோ வந்து அதில் ஸ்டிக் பண்ணும்போது செம்ம ஹாப்பினஸாக இருந்தது. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா பேங்கிள் மட்டும் இல்லாமல் ராப்சர் கிஃப்ட்ஸ்லேருந்து இந்த ஆனிவர்சரி ஹேம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 ரிசன் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுமே நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையுமே பேக் பண்ணி 2மே வந்து ஒன்றாவே டிஸ்பேச் பண்ணிட்டோம். இது டிஸ்பேச் பண்ணுற அன்றைக்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ராப்சர் கிஃப்ட்ஸில் இன்னொரு ஆர்டருமே டிஸ்பேச் பண்ணுற மாதிரி இருந்தது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை மினி ஆல்பம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து தான் கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 ஆர்டரையுமே பார்த்திங்கன்னா பக்காவாக பேக் பண்ணி எங்கள் டேடி கூட வந்து கொரியர் போடுறதுக்கு கிளம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பேங்கிள், அதுக்கப்புறம் ஹேம்பர் வந்து ஹைதராபாத்ன்றதுனால நான் வந்து இந்தியன் போஸ்ட்டில் வந்து போட்டிருந்தேன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியர். ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபினிஷ் பண்ணி நைட்டு டின்னருக்கு மோமோஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. That's it for today's video. Next vlogல உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். Bye.